வணக்கம். அற்புதம் நிகழ்த்திய ஆலயங்களில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள் கோயில். அது எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. நன்னிலம் காரைக்கால் செல்கிற வழியில் இருக்குது. இங்கே இருக்கிற உற்சவருக்கு பேர் சௌரிராஜ பெருமாள்னு பேர். அந்த சௌரிராஜ பெருமாளுக்கு அந்த பெயர் காரணமுக்கு ஒரு அழகான நிகழ்வு அங்கே நடந்தது. பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய அர்ச்சகர் அவர் எப்போவுமே அந்த பெருமாளுக்கு சாத்துற மாலையை தன்னுடைய காதலிக்கு அனுப்பி வைப்பார். ஒரு நாள் திடீரென்று கோயிலில் ராஜா வர்றாருங்கிற அறிவிப்பு வருது. ராஜாவுக்கு மரியாதை செய்து பெருமாளுக்கு போட்ட மாலையை அவங்களுக்கு போடணும். அந்த அர்ச்சகருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னுடைய காதலிக்கு கொடுத்து அனுப்பின அந்த மாலையை கொண்டு வர சொல்கிறாரு. அதை ராஜாவுக்கு பெருமாளுக்கு போட்டதாக சொல்லி போட்டுறாரு. அதில் நீளமான ஒரு முடி இருக்குது. அதை பார்த்தோன்னா ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. இது என்ன இப்படி ஒரு மாலை பெருமாளுக்கு போட்டிருக்கீங்க, அதில் இவ்வளோ பெரிய முடி வேறு இருக்குது, இதுக்குண்டான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும், இந்த மாதிரி அபச்சாரம்லாம் நிகழக்கூடாது அப்படிங்கிறாரு. ராஜாவோட கோபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உண்மையிலே பெருமாளுக்கு இவ்வளோ நீளமான முடி இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போது ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், பெருமாளுக்கு உண்மையிலே முடி இருக்கா அப்படின்னு. ஆமாம், நாளை காலையில் நீங்கள் அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போதைய சூழ்நிலையிலேருந்து தப்பிக்க நினைச்சு இந்த பொய்யை சொல்லிடுறாரு. ஆனால் இரவு பூரா பெருமாள்கிட்ட அழுகிறாரு, என்னை எப்படியாவது காப்பாற்று, நீ இத்தனை நாள் காலையில் ராஜா பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் உங்களுடைய சிரசில் முடி இல்லை அப்படின்னா என்னோடய தலையே இருக்காது அப்படின்னு அவர் அழுகிறாரு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சால் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண பார்க்கும்போது அவ்வளோ நீளமான முடி பெருமாளுக்கு இருக்குது. அர்ச்சகரும் ஆச்சரியப்படுறாரு. அடுத்த நாள் காலையில் வந்த ராஜாவும் ஆச்சரியப்படுறாரு. இவ்வளோ நீளமான, இது உண்மையான முடியா, எங்கே இழுத்து காட்டு அப்படிங்கிறாரு. இழுத்தா அந்த இடத்துல இருந்து பெருமாளுக்கு ரத்தம் வந்துடுது. அந்த உற்சவர் சிலையிலேருந்து ரத்தம் வருது. ஐயோ, எவ்வளோ ஒரு அபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ரெண்டு பேருமே, அர்ச்சகரும் சரி ராஜாவும் சரி. தன்னுடைய பக்தனுக்காக அவ்வளோ நீளமான முடியை ஒரே நாளில் அந்த சிலையில் தோற்றுவித்த பெருமாள் சௌரிராஜ பெருமாள். இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவருடைய அந்த நீளமான முடியை நீங்கள் பார்க்கலாம். அது விசேஷ நாட்களில் ஒரு உற்சவர் வலம் வரும்போது எல்லாரும் பின்னாடியே போவாங்க. அவருக்கு பின்னாடியே போய் அவருடைய அந்த முடி சௌரி வச்ச மாதிரி அவருக்கு இருக்குமா முடி, நீளமான முடி. அதனால் இன்றைக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் அதெல்லாம் ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த முடி விழுந்துருன்ட்டு. பஞ்ச கிருஷ்ண சேத்திரம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சேத்திரம் திருக்கண்ணபுரம். இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.